என் தம்பியை எதிர்பார்க்கின்றேன். என்னால் தொட்டியத்த தம்பி சின்னே நீதான் துறைமகன ஓடிவானா தொட்டியத்த தம்பி சின்னே நீதான் துறைமகன ஓடிவானா தொட்டியத்து தம்பி சின்னே நீதான் தம்பி துறைமகன ஓடிவானா வங்கலத்து தம்பி சின்னே நீதான் வங்கலத்து தம்பி சின்னே நீதான் வட்டி வழங்க ஓடிவானா வங்கலத்து தம்பி சின்னே நீதான் வங்கலத்து தம்பி சின்னே நீதான் வடி விலக ஓடிவானா இந்த கம்பளத்தில் பிறந்தவனே சின்ன கட்டலாக ஓடிவானா 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 காமாட்சி ஆலயத்தை தேடி கண்படியே ஓடிவானா காமாட்சி ஆலயத்தை தேடி கண்படியே ஓடிவானா காஞ்சி புற கம்பளத்தை தேடி கண்படியே ஓடிவானா காஞ்சி புற கம்பளத்தை தேடி கண்படியே ஓடிவானா மலையாள தேசம் விட்டு தம்பி மன்னவன ஓடிவானா தம்பி சின்னி மலையாள தேசம் விட்டு நீதான் மன்னவன ஓடிவானா காமாட்சி ஆலயத்தை நேர்விடுத்து நீதான் கண்மணியும் ஓடிவானா தம்பி சின்னி காமாட்சி ஆலயத்தை தெரியல நீதான் தம்பி சின்ன ஓடிவானா தம்பி ஓட்டம் பேரு நடையா தம்பி ஓடிவானா இந்த நேரம் ஓட்டம் பேரு நடையா தம்பி ஓடிவானா இந்த நேரம் அங்கே ஓட்டம் பேரு நடையா தம்பி ஓடிவானா இந்த நேரம் எனது தம்பி சின்ன தொட்டியத்து தம்பி சின்ன இங்கே துறைமகன ஓடிவானா தம்பி சின்ன அங்கே வங்காளத்து நல்ல வங்காளத்து தம்பி சின்ன அங்கே வடிவலக ஓடிவானா தம்பி சின்ன தொட்டியத்து தம்பி சின்னி துறைமகனா ஓடிவானே தம்பி சின்னி தொட்டியத்து தம்பி சின்ன அங்கே துறைமகனே ஓடிவானா தம்பி சின்ன மலையாளம் சாமிட்டு தம்பி சின்னி நாம ஓடிவாரே தம்பி சின்னி அங்கே மலையாளம் தேசம் விட்டு தம்பி சின்ன அங்கே மன்னவன ஓடிவார தம்பி சின்ன பிடிச்சு தம்பி சின்ன இந்த கட்டளக ஓடி வர தம்பி சின்ன மட்டுலடா சின்ன
ஹே ஆஹா ஹே ஹே ஆஹா ஹே ஆஹா சின்னி தம்பி சின்னி எனக்கு முதல் மாட்டே செலகடா தம்பி சின்னி மாடே தெரிஞ்சதா தம்பி தம்பி சின்ன அங்கே தொண்டு தொட்டு பண்ணையம்மா தம்பி சின்ன அது 400 மாட்டிலடா சின்னி தம்பி சின்னி எனக்கு நல்ல மாட்டு செலகடா தம்பி சின்னி அங்கே 400 தலைக்கிறதா தம்பி தம்பி சின்ன அங்கே 48 பண்ணையம்மா தம்பி சின்ன ஏய் 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 ஆ ஏய் ஏய் ஆ ஏய் தொட்டி எத்து தம்பி சின்னி தம்பி சின்னி தொட்டி எத்து தம்பி சின்ன தம்பி சின்ன மகனா ஓடி மாறே தம்பி சின்னி அங்கே திருமகனா ஓடி வர தம்பி சின்ன ஆ ஹே 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 ஆஹா ஹே ஹே ஆஹா ஹே ஹே ஆஹா ஹே ஹே ஆஹா ஹே ஹே ஹா 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 ஆ ஆ ஆஹா கம்பளத்தை எல்லை விட்டு தம்பி சின்னி கப்பலத்து எல்லை விட்டு தம்பி சின்ன கட்டளகை ஓடி வாரே தம்பி சின்னி அங்கே கட்டழக ஓடி வர தம்பி சின்ன ஏய் 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 ஹே 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 ஆஹா ஹா ஹே 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 ஆஹா ஹா ஹே 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 ஆஹா ஹா ஹே போடா ஆ ஆ ஆ ஆ ஹே 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 ஆஹா ஹா ஹே 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 ஆஹா ஹா ஹே 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 ஆ ஹே 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 அஞ்சு பூரா நெருவிடுத்தி நாந்தம் கட்டளகை ஓடி வரேன் காஞ்சிபுரா நெருப்பிடித்து தங்கே கட்டளக ஓடி வரே நெருவிடுத்தி நாந்தம் கட்டளகை ஓடி வரேன் காஞ்சிபுரா நெருப்பிடித்து நாந்தான் கட்டளக ஓடி வரே அந்த நல்ல நடை கொழுகு எனக்கு நகமானி ஓ சைனா அந்த நல்ல தலை மூடகி நல்ல தலைவாரே கொலோகா உடனே ஓடி வரேன் கூடாரே ஓடி வரே சின்ன சின்ன நடை நடந்து சின்னி ஏய் சின்னி நான் சிரிப்பழகன் ஓடி வரேன் தம்பி சின்னி சின்ன நல்ல நடந்து சின்ன தம்பி சின்ன அங்கே சிக்காரமாய் ஓடி வரே தம்பி சின்ன ஏய் ஆஹா ஆஹா ஏய் ஆஹா ஆஹா ஏய் 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 அண்ணன் போல நடந்து சின்னி தம்பி சின்னி நான் அழகே ஓடி வரேன் தம்பி சின்னி சன்னாபாடு சலைகிறது தம்பி தம்பி சின்ன அந்த கட்டழக ஓடி வர தம்பி சின்ன 100 மாட்டிலடா சின்னி தம்பி சின்னி எனக்கு நல்ல மாடு செலகுடா தம்பி சின்னி தகிவாடு சலைகிறதா தம்பி தம்பி சின்ன இந்த கட்டழக ஓடி வர தம்பி சின்ன ஹே ஆஹா ஹே 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 ஆஹா ஆஹா ஹே 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 ஆஹா ஹே 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 ஓடா டா 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 ஹே
இருப்பினும் நான் யார் என்பதை எடுத்து சொல்லணும்ல. சொன்னா தெரியும். என் தாயாரை வணங்கிய பிறகு அதன் பிறகு என் யார் என்பதை எடுத்து கூறுகிறேன். கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி திருநீயே மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தந்தை பெரு ஆதிசிவன், என்னுடைய தாயார் பெரு திருமுடி கண்ணி, என் பெரிய தரையாகிய அன்னை காமாட்சிக்கும் என்னுடைய தந்தைக்கும் அன்று ஒரு நாள் திருமண நாள் அன்று தெய்வலோகத்தில் இருவருக்கும் வாதக்கங்க புரிந்து என் பெரிய தரையாகிய அன்னை காமாட்சி என் தந்தை சிவபெருமானிடம் இருவருக்கும் வாதக்கங்க புரிந்து என் தந்தையிடம் கோபித்துக் கொண்டு பூலோகத்தை விட்டு தெய்வலோகத்தோடு பூலோகம் வந்து விட்டார். தெய்வலோகத்தை விட்டு பூலோகம் வந்து என் தாயார் திருமுடி கண்ணி அதை பார்த்து கொண்டிருந்து, சுவாமி தாங்களிடம் நானும் சேர்ந்து வாழ மாட்டேன் என்று தெரிவித்தார். அதுக்கு என் தந்தையார் கூறினார். எதற்காக என்று கேட்க, என்னுடைய அக்கா தங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார். ஆகியனாலே நானும் தாங்களிடம் சேர்ந்து வாழ்வது நியாயமில்லை, நானும் புலோகத்துக்கு சென்று வருகிறேன் என்று தெரிவித்தார். அதற்கு என் தாயாருக்கு ஒரு சமாதானத்தை என்னுடைய தந்தையார் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிறகு சிறு நாள் கிடைத்தவுடன் என்னுடைய தந்தையாரோ திருமணி கண்ணி
நீ மீண்டும் தெய்வலோகம் செல்ல வேண்டுமென்றால், பூலோகம் செல்ல வேண்டுமென்றால் 108 லிங்கங்களை வைத்து பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு என் கைலாயம் வந்து சேர வேண்டும் என்று தெரிவித்தார். அதன்படி எனது திருமணி கன்னியாகப்பட்டவள், சுவாமி நான் மட்டும் பூலோகத்துக்கு தனியாக செல்ல வேண்டுமா, எனக்கு யாராவது துணைக்கு அனுப்பி வைங்கள் என்று கேட்டார். அதற்கு என்னுடைய தந்தை தெரிவித்தார், உனக்கு துணையாக 108 லிங்கங்கள் வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு லிங்கமானது மட்டும் ஒரு ஆள் பானகலாக உருவெடுத்து தவழ்ந்து வரும், அந்த குழந்தை உனக்கு துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். என் தந்தையின் கட்டளையின்படி என் தாயாரோ 108 லிங்கங்களை வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தார். பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது 108 லிங்கத்தில் ஒரு லிங்கமானது மட்டும் ஒரு ஆண் பாலகனாக உருவெடுத்து தவழ்ந்து வந்தது. தவழ்ந்து வந்த குழந்தை தான் நான். என்னை தூக்கி சீராட்டி பாலூட்டி சுத்தம் செய்துவிட்டு தொட்டில் உறங்க வைத்துவிட்டு என்னுடைய தாயார் திருமடிக்கண்ணி மீண்டும் என் தந்தையாரை நோக்கி தவம் புதி கொண்டிருந்தார். தவம் புதி கொண்டிருக்கும் பொழுது அவ்வழியாக மலையாள தேசம் வங்காளத்து எல்லை தொட்டியது சீமை அழக்கூடிய ராமா நாயக்கர் அவ்வழியாக வந்து கொண்டிருந்தார். எதற்காக புத்திரபக இல்ல காரணத்தினாலே அவ்வழியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தாயாரை பார்த்து என் தொட்டில் உறங்கும் என்னையும் பார்த்து விட்டு, தாயே இந்த குழந்தை எனக்கு தத்து புத்திரராக கொடுக்க வேண்டும் என்று மனதார் எண்ணிக்கொண்டார். மனதார் எண்ணிக்கொள்ளும் பொழுது என் தாயாரோ என் தந்தையாரை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கண் விழித்து பார்த்தவுடன் அருகில் ராமா நாயக்கர் நின்று கொண்டிருந்தார். தாங்கள் என்ன பபுரமாக என்னை நோக்கி நின்று கொண்டிருக்கிறீர்கள் கேட்க, அதற்கு என்னுடைய தாயார் தெரிவித்தார், அப்படியாக இருந்தால் என்னை நோக்கி இருக்கக்கூடிய காரணம் என்னவென்று கேட்கும் பொழுது அந்த ராமநாயக்கர் தெரிவித்தார், எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை, இந்த குழந்தை எனக்கு தத்து புத்திராக கொடுக்க வேண்டும் தாயை என்று கேட்டார். இவர் தாயாரோ எதுவும் பேசாமல் என்னை தூக்கி தத்து புத்திரனாக கொடுத்து விட்டார்கள். என்னையும் அழைத்து கொண்டு என்னுடன் என் தாயாரும் அழைத்து கொண்டு காஞ்சிவனம் கம்மன் நதிக்கரை என்று சொல்லக்கூடிய இடத்திலே மலையாள தேசம் வங்காளத்து எல்லை தொட்டியது சீமைக்கு அழைத்து சென்று எனக்கு பாலூட்டி சீராட்டி சீரும் சிறப்பும் வளர்த்து வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அன்னவரிடம் கூடுபட்ட கூடு வாய்வதும் மந்திர வித்தை இந்திர வித்தை மாயாஜாலம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வித்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள். அன்னவிட நானும் கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொண்டு இவரது தாயார் மகனை தொட்டியது சின்னா எனக்கு மலர் பூஜை செய்வதற்காக பாத பூஜை செய்வதற்காக மலர்கள் இல்லை, எங்காவது சென்று மலர்கள் படித்து மகனை என்று தெரிவித்தார். சென்று கானகம் முழுவதும் தொலைவி பார்த்து சென்று வந்தேன். எங்கும் மலர்கள் கிடைக்கவில்லை. தொலைவிக்கொண்டே பொண்டுக மலையாளம் சென்று விட்டேன். பொண்டுக மலையாளத்தில் பெண்கள் மட்டும்தான் உள்ளார்கள், ஆண்கள் எவரும் கிடையாது. ஆகையினாலே அங்கு செல்லும் பொழுது அங்கு 7 கன்னிமார்கள் என்னை விடுத்து வைத்து விட்டார்கள். என்னை பிடித்து விட்டு இங்கே என்னை சில நாட்களாக அங்கே வைத்து விட்டார்கள். அங்கே இருந்து எனக்கு 3 மனைவி 60 வப்பாட்டி 60 3 மனைவி 60 வப்பாட்டியுடன் சிறு சிரமமாக வளர்ந்து வந்தேன். அப்படி சில நாள் கழித்தவுடன் என்னுடைய தாயாருடைய ஞாபகம் வந்து விட்டது. அப்பொழுது என் தாயாரை நோக்கி சென்று வந்தேன். என் தாயாரை நோக்கி சென்று வரும் பொழுது அவ்வழியாக வரும்பொழுது அப்படி சென்று பார்த்து வரும் பொழுது யாரோ ஒருவன் என் நாட்டுக்குள் வருகும் வேளையில் நான் சென்று விட்டேன். சென்று என் நாட்டை சிறு சிரமமாக பார்த்து வரும் பொழுது என் தந்தையாராகிய வளர்ப்பு தந்தையாகிய ராமா நாயக்கர் அந்திய காலம் முடிந்தபடியால் எனக்கோ மணிமுட்டி மன்னர் என்று பெயர் சுற்றி இந்த நாட்டை ஆள்வதற்காக அரசன் என்று பெயர் நாம சுட்டி எனக்கு சிறு சிரமமாக ஒரு உத்தியோகத்தை கொடுத்து விட்டார்கள். அங்கு ஒரு சிற்று அரசர் போல் நான் அரசாட்சி புரிந்து வருகிறேன். அப்படி புரிந்து வரும் வேளையில் யாதவ ஒருவன் என் நாட்டுக்குள் புகுந்து வீட்டுக்கு ஒரு காசும் கடைக்கு ஒரு காசும் கேட்டுக்கொண்டிருந்தால் என் நாட்டு மக்களோ என்னுடைய அனுமதி இல்லாமல் சல்லை பைசா கூட கொடுக்கவில்லை. அப்பொழுது அன்னமனாகப்பட்டவர் என்னை விட பெரிய மூடிவித்தக்காரனா என்று எண்ணி வீட்டுக்கு ஒரு பாம்பும் வீதிக்கு ஒரு பாம்பும் ஊருக்கு ஒரு பாம்புமாக ஏவினார். என் நாட்டு மக்களோ திரண்டோடு பாம்பு விரண்டோடு ஓடி வந்து என்னுடைய மக்கள் என்னிடம் தெரிவித்தார், மன்னா தொட்டியது செல்லா ஆபத்து ஆபத்து ஓட்டியவர்கள் என்று எழுதித்தார்கள். அப்பொழுது அங்கு சென்று என்ன ஆபத்து என்று கேட்கும் பொழுது அங்கு நடந்து எடுத்து உரைத்தார்கள். அதன்படி நான் அப்படியாக இருந்தால் நம்ம யார் என்று பார்க்க வேண்டும், பிறப்புங்கள் போகலாம் என்று யார் என்று பார்க்க வேண்டும் என்று ஆக்குரைத்து பல்கடித்து அதிகோபம் கொண்டு சென்றேன். அவனிடம் சென்று என்னை விட நீ மோடி வைத்தக்காரனா, எதற்காக என் நாட்டுக்கு ஒரு பாம்பும் வீட்டுக்கு ஒரு பாம்பு ஆகிய ஏவினா என்று கேட்டு அதற்கு அனுமதி தெரிவித்தான். ஒரு நாட்டு மக்களோ எனக்கு 5 பைசா கூட பிச்சை போடவில்லை என்றார். அதற்கு நான் தெரிவித்தேன்,
என்னோட அனுமதி இல்லாமல் யாரும் போட மாட்டார்கள் என்று. அப்படியாக இருந்தால் நீ என்னை விட பெரிய மோடி வித்தக்காரனா என்று கேட்டான். நானும் என்னை விட மோடி வித்தக்காரனா என்று கேட்டேன். இருவருக்கும் பாதகங்களை புரிந்து அப்பொழுது நான் வைக்கக்கூடிய மோடியை எடுத்து விட்டால் நான் உனக்கு அடிமை, இல்லை என்றால் நீ எனக்கு அடிமை என்று தெரிவித்தாள். அதன்படி நானும் மோடியில் வைத்த மோடி அனைத்து அண்ணவர் எடுத்து விட்டார். அண்டவருக்கு நான் அடிமையாகி விட்டேன். அழைத்து சென்றார். எங்கு? காஞ்சிபுரம் கம்மா நதிக்கரைக்கு அழைத்து சென்றார். அங்கு என்னுடைய பெரிய தயாகியே அன்னை காமாட்சி கண்மொழி தியானம் செய்து கொண்டிருந்தாள். அவள் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கண் விழித்து பார்த்தவுடன், மகனை காத்தவராஜா யார் என்னவன் என்று கேட்க அங்கு நடந்து எடுத்து உரைத்தவுடன், அப்படியாக இருந்தால் இவன் வேறு யாரும் அல்ல, இவனோட தங்கை திருமுடிக்கண்ணின் மகன்தான், உனக்கு தம்பி என்று தெரிவித்தார். அன்று முதல் இன்று வரை நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து வருகிறோம். அப்படி வாழ்ந்து வந்துட்டாலும் இவரோட அண்ணன் அழைத்திருக்கின்றார். நான் மலையாள தேசம் வந்து 3 நாட்கள் ஆகிறது. என் மனைவி மக்களையும் நாட்டு மக்களையும் பார்த்துவிட்டு வரலாம் என்று வந்தேன். இருப்பினும் 3 நாள் ஆயிடுச்சு. இவர் அண்ணன் அழைத்திருக்கின்றார். என்ன காரணம் என்று அறிய வேண்டும். இதே சென்று வருகிறேன். இப்பொழுது காஞ்சிபுரம் நேர்பிடித்து நான் தான் கட்டளாக ஓடி வரேன். காஞ்சிபுரம் நேர்பிடித்து நான் தான் கட்டளாக ஓடி வரேன். ஓட்ட நல்ல பேரு நாடையா நான் தான் ஓடி வாரேன் தம்பி சொன்னா. ஓட்ட நல்ல பேரு நாடையா நான் தான் ஓடி வாரேன் தம்பி சொன்னா. அண்ணர் அழைத்தாரென்று நான் தான் அதிவேகமா ஓடி வாரேன் தம்பி சொன்னா. அண்ணார் அழைத்தாரென்று நான் தான் அதிவேகமா ஓடி வாரேன் தம்பி சொன்னா. சின்ன நடை நடந்து நான் தான் சிவலக ஓடி வாரேன் தம்பி சொன்னா. சின்ன நடந்து நான் தான் சிங்காரமாய் ஓடி வாரேன் தம்பி சொன்னா. ஊரா நேர்பிடித்து நான் தான் கட்டழகம் ஓடி வாரேன் தம்பி சொன்னா. காஞ்சிபுரம் நேர்பிடித்து நான் தான் கட்டழக ஓடி வாரேன் தம்பி சொன்னா. இதோ சென்று வருகிறேன். இவர் அண்ணரை பார்த்து வருகிறேன். இப்பொழுது சென்று வருகிறேன். மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, பனி மாளிகை தான் கண்ணே. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, பனி மாளிகை தான் கண்ணேன். தயக்கம் என்ன இந்த தருணம் என்ன, அன்பு காணிக்கை தான் கண்ணே. கட்டளையே வரும் கவிமணியே நான் கேட்டதென்று கண்ணா, என் காதலுக்கே வரும் காணிக்கை என்பேன் நினைத்ததுவே கண்ணே. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, பனி மாளிகை தான் கண்ணே. தயக்கம் என்ன இந்த தருணம் என்ன, அன்பு காணிக்கை தான் கண்ணே. தேவதை போலே நீயாட, பூவாலை வரும் மேனியிலே உன் புன்னகை இதழ்கள் விளையாட, கற்களும் என விரிந்த கூந்தல் கன்னத்தின் மீது கோலமிட, கையளவும் மையழகும் கட்டிய
கவி பாட மையக்கம் என்ன இந்த மௌனம் என்ன பணி மாளிகை தான் கண்ணீர் தயக்கம் என்ன இந்த தருணம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே மல்லிகை காத்து மெல்லிடை சேர்த்து மன்னவன் மீது கோலமிடு கைவளையும் மைவிலியும் கட்டி அணைத்து கவி பாட மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன பனி மாளிகை தான் கண்ணே அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன் அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன் உன்னையெல்லாம் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தில் நானும் தொடமாட்டேன் கைவிரலும் மைவிலியும் கட்டி அணைத்து கவி பாட மையக்கம் என்ன இந்த மௌனம்